மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். சென்னையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் மேடையில் ஜெகத் ரட்சகன் எம்பி அவர்கள் ஒரு விஷயத்த பேசுகிறாரு. இவர் கும்பமேளாவுக்கு போயிருக்கிறாரு. அம்மா 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குது, அதனால நானும் போயிருக்கேன். ஆனால் ரொம்ப தண்ணி எல்லாம் அழுக்காக இருந்துச்சு. இருந்தாலும் நான் எப்படியோ குளிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் இருந்தாலும் பாருங்க, அந்த இடத்துல மகத்தான தலைவரெல்லாம் மோடி வருவாங்க. எல்லாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆட்களும் அங்கே வர்றாங்க. ஆனால் தாழ்த்தப்பட்ட ஜனாதிபதி முர்மு அவர்கள் வரல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை முன்னாடி இருக்கிறவங்க கூட்டத்தில் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சில விஷயம் தெரியுமா தெரியாதான்ற மாதிரி இவங்க என்ன பேசினாலும் கேட்கணுங்கிற கட்டாயமா இல்லையா, ஏதாவது ஒன்று இருக்கான்ற மாதிரி. கடந்த 10ஆம் தேதி திரௌபதி முர்மு எல்லாம் டிவில எல்லாம் வந்துச்சு. அவங்க போய் அங்க தரிசனம் பண்ணி வந்தது. அந்த இடத்துல அவர் சொல்றாரு, இங்க பெரியார் பிறந்ததுனாலதான் இந்த தமிழகத்துல கருவறை வரைக்கும் எல்லாரும் போறாங்க, எல்லாரும் அர்ச்சகர் ஆக முடியும். ஆனா அந்த இடத்துல பெரியார் பிறக்கல, அதனாலதான் அந்த மாதிரி நிலைப்பாடோட இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதை முன்னாடி இருக்கிறவங்க அதை ரசிக்கிறாங்க கேட்டுன்ன மாதிரி. அப்போ சில விஷயங்கள் இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆக்கப்பூர்வமான சில செய்தி, அதாவது பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லணுமா வேணாமான்ற மாதிரி. முதலமைச்சர் அவர்கள் இவர்களெல்லாம் வச்சுட்டு எப்படி சமாளிக்கிறாருன்ற மாதிரி தான். இதே மாதிரி கடந்த அதே இந்தி எதிர்ப்புன்னு சொல்லி எல்லாம் சபதை ஏற்கிறாங்க குன்னூர்ல, நீலகிரி மாவட்டத்துல. அந்த இடத்துல ஒரு கவுன்சிலர் வளையல கழட்டிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு சீரியஸா முதலமைச்சர் இவங்களை நம்பி போராட்டம் எல்லாம் முன்னெடுக்கும் போது இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வச்சு எப்படி திமுக முன்னேறுன்ற மாதிரி தான். இதெல்லாம் கேட்க மாட்டாரான்ற மாதிரி சில கேள்விகள் வருது. இதெல்லாம் தாண்டி இன்னும் இந்திய அழிங்கடான்னா இங்கிலீஷ் அழிச்சிட்டு வர்ற ஆட்கள். அப்போ இந்த மாதிரி நிலைப்பாடு எல்லாம் இந்த தமிழகத்துல இருக்கும்போது ஒரு சில விஷயம், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் சொல்லணுமா வேணாம். மத்திய அரசுக்கு எதிராக நீங்க விமர்சனம் பண்ணாலும் ஒரு நம்புற மாதிரி சில விஷயங்கள் செஞ்சா நல்லா இருக்குன்ற மாதிரி தான் கருத்து. அதே மாதிரி ஊடகம் இன்னைக்கு சில நிலைப்பாடு எடுத்திருக்குன்னு பார்க்கணும். அதாவது எந்த காரணத்தை கொண்டும் நம்ம மத்திய அரசு எதிர்க்கணுங்கிற மாதிரி, ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு தான். அதே மாதிரி இங்க எந்த ஒரு கூட்டணியும் சேரக்கூடாதுன்ற மாதிரி தான். இப்போ முந்தி எல்லாம் இங்க தமிழகத்துல ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே, இதை தாண்டி முந்தி எல்லாம் தேமுதிக இருந்தது. இப்போ உண்மையிலேயே இப்போ அண்ணாமலை பிஜேபி இருக்கு, இருந்தாலும் சீமான் இருக்காங்க. எல்லாம் தனித்து போட்டியிட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தான். ஏன்னா அது அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இதே மாதிரி ஒரு தனியா இருக்கிறவங்க, அதாவது பிஜேபி ஆனாலும் ஏடிஎம் நாம் தமிழர் ஆனாலும் எல்லாரும் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சியும் எதிரியா சித்தரிச்சு ஜெயிக்க முடியாதுங்கிறது இன்னைக்கு தமிழகத்துல நிஜ யதார்த்தமான உண்மை. ஏன்னா காரணம், இதுக்கு முன்னாடி எல்லாம் தேமுதிக ஏடிஎம்கே எல்லாம் சேர்ந்து தான் 2011 ஏதோ டிஎம்கே தோற்கடிச்சாங்க. அப்போ அதே மாதிரி தான் இன்னைக்கு நிலைப்பாடு வருமோன்னு தான் நிறைய கணக்கு இருக்கு. ஆனா ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் எப்படி சேர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இன்னைக்கு இருக்கு. எதுக்காக பிரிஞ்சோன்னு கூட யாரும் ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு சேர்ந்தாலும் கூட டிடிவி எல்லாம், அதாவது இன்னைக்கு டீலிமிட்டேஷன் மும்மொழி இதெல்லாத்துக்கு ஏடிஎம்கே ஆதரவா இருக்காங்க. இன்னைக்கு அனைத்து கூட்ட நிகழ்ச்சிக்கு கூட ஏடிஎம்கே சார்பா ஜெயக்குமார் அவர்களும் யாரோ ஒருத்தர் போயிருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஆக்சுவலா டீலிமிட்டேஷன் மும்மொழி ரெண்டுமே பொய்யான ஒரு விஷயம். ஏன்னா இவங்க அரசியல் செய்யறதுக்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஏடிஎம்கே நிலைப்பாடு இருக்கும்போது ஒன்றும் இல்லாத விஷயத்த டீலிமிட்டேஷன் இன்னும் அதிகாரப்பூர்வமா மத்திய அரசுல இருந்து எதுவுமே வரல, ஒன்றும் சொல்லாத ஒரு விஷயத்துக்காக ஏடிஎம்கே போகும்போது இவங்களை எல்லாம் எப்படி கூட்டணி அமைஞ்சிரும்னு சொல்ல முடியும்? சரி, அப்படியே கூட்டணி அமைஞ்சாலும் கூட டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் மொழி கொள்கைக்கு வேணுங்கிறதுக்கு ஆதரவா இருக்காங்க, பிஜேபியோட நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இவங்களெல்லாம் விட்டுட்டு இவங்க கூட எப்படி ஜாயின் பண்ணிட முடியுன்ற மாதிரி தான் இன்னைக்கு நிறைய அண்ணாமலை அவர்கள் தெளிவா யோசிச்சிருப்பாருன்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல அதே நேரம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் நேரம் பத்திரிகையாளர்ல கேட்குறாங்க, சீமானுக்கு சில நிறைய இந்த மாதிரி பெண் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்கு, இதை பத்தி என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் அவருக்கு வேலையான்ற மாதிரி ஆயிடுது. அது தனிப்பட்ட ஒரு விஷயம். சீமானுக்கு அது கோர்ட்ல பார்ப்பாரு, என்ன பார்ப்பாரு, அது என்னமோ பண்ணிட்டு போவாரு. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் கேட்கணுமான்ற மாதிரி
நிருபர் எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்கன்னு தான். இப்ப இந்த நிருபர் எல்லாம் ஒட்டு மொத்தமா இப்ப வந்து முடிவு பண்ணிட்டு தான் கேள்வி கேட்கறாங்க. அதாவது ஏதாவது ஒரு மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும். மத்திய அரசுக்கு எதிரா இன்னும் நிறைய மத்திய அரசுன்னு எல்லாம் சொல்றது இல்ல. இவங்க ஊடக எல்லாருமே ஒன்றியர்னு தான் சொல்றாங்க. திமுக சொல்றாங்க, அது அவங்களோட கொள்கை. ஆனா இங்க வந்து ஊடகமும் கூட சொல்றதுனால எல்லாமே இவங்களோட கொள்கை பரப்பு செயலாளர்கள் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க வருது. ஏன்னா ஒட்டுமொத்தமா எதிர்க்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல நிறைய விஷயம் நம்ம பார்க்கப்பட வேண்டியது இருக்கு. அதாவது டிஎம்கே, பிஜேபி ஈஸியா கூட்டணி வந்துருமா அப்படின்னு பார்த்தான்னா அங்க நிறைய சிக்கல் இருக்குன்னு தான் பார்க்கணும். அதே முந்தி ஏடிஎம்கே, தேமுதிக இருந்து ஒட்டுக்கா ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம், அதாவது ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அவங்க வெளியில வந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கூட பிஜேபி, ஏடிஎம்கே சேரலாம். ஆனா என்னைக்குமே இந்த நிறைய கொள்கை முரண்பாடுகள் இருக்கு இல்லையா? இப்ப இதுலயே இருக்கு, மும்மொழி கொள்கை டீலிமிட்டேஷன்லயே இருக்கு. இவங்க கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அதனால இந்த நிறைய விஷயம், அதாவது ஒரு இவங்க 2 பேரும் எண்ணம் என்னன்னா திமுகவை வெளியேற்றணும். அதுக்காக வேணும்னா சேர்ந்தா சேரலாமே ஒழிய, மற்றபடி சில விஷயம் இன்னைக்கு வந்து நிறைய கன்ஃபியூஸா தான் இருக்காங்க இன்னைக்கு. அண்ணாமலை அவர்கள் தெளிவா இருக்கிற மாதிரி தான் இங்க பார்க்கப்படுது. ஏன்னா இங்க இருக்கிற அவன் அங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட ஏதோ கூட்டணி வேணான்ற மாதிரி தான் இருக்கிறாரு. இங்கேயும் அண்ணாமலை கூட வேணான்ற பட்சத்துல தான் இருக்காரோன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இங்க 2 பேர் இடக்கிடையிலையும் 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து வேணுங்கிற ஒரு ஆர்வமா இருக்கிற மாதிரியும் இங்க கட்டமைக்கப்படுது. ஆனா இந்த இடத்துல வந்து அண்ணாமலையோட சில விஷயங்கள் கரெக்டு தான்ற மாதிரி இங்க பேசப்படுறாங்க. ஏன்னா நிறைய விஷயம் இப்ப டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுதான். இருந்தாலும் நிறைய ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இங்க எடுக்கலையே. இவங்க எல்லாம் கூட சேரணுமாங்கிற ஒரு கேள்விக்குறியோட இருக்காரோன்ற மாதிரி தான். இப்போ ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் செஞ்சிருந்தா பரவாயில்ல. இங்க எல்லாமே ஒரு பொய் பிரச்சாரம், ஒரு மக்களுக்கு எதிரான சில விஷயங்கள். என்னதான் இன்னைக்கு இந்தி மொழிக்கு எதிராக இவங்க செயல்பட்டாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கு. கல்வித்துறை அமைச்சர் எல்லாம் அதை கவனிக்கிறாரா இல்லையான்ற மாதிரி தான். கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களெல்லாம் கழிவறை எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு. கண்டினியூஸா அவங்க தான் செய்யணும், ஒரு கிளாஸுக்கு ஒருத்தர்ன்ற மாதிரி. இந்த மாதிரி நிறைய இன்னைக்கு வீடியோல வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து இதெல்லாம் மறைக்கப்படுறதுக்காக தான் இந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்துட்டு வர்றாங்களோன்னு தான். பாலியல், தொடர்ந்து பாலியல், நிறைய ட்ரக் அடிக்ட்டு, கல்லூரி படிக்கும் மாணவ எல்லாம் விடிய விடிய குடிச்சு கும்மாளம் போட்டு சாகிற அளவுக்கு ஆயிட்டாங்க இன்னைக்கு. இன்னைக்கு தமிழகம் எங்க போயிட்டு இருக்குன்ற மாதிரி. ஆனா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ ஒரு மாநிலம் இருக்கும், ஒரு மாநிலத்துல இப்ப பிஜேபி காங்கிரஸ் எதிர்க்கிறதுல ஒரு கணக்கு இருக்கு. இப்ப இங்க வந்து ஏடிஎம்கே டிஎம்கே எதிர்க்கிறதுல ஒரு கணக்கு இருக்கு. ஏடிஎம்கே வந்து டிஎம்கே எதிர்க்கிறதுல ஏதாவது ஒரு கணக்கு இருக்கு. ஆனா இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் பிஜேபி மத்திய அரசுக்கு ஏன் போறாங்கன்னு தான். இவங்க அவங்க கூட ஏன் போட்டி போடுறாங்கன்னு. அப்போ இந்த இடத்துல நிறைய விஷயம் புரிதல் இங்க வருது. ஏன்னா இங்க சில விஷயங்கள் எல்லாம் மறைக்கப்படணும், இல்லை மடைமாற்றம் செய்யப்படணும்னா மத்திய அரசு தான் கையில எடுப்பாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை இங்க நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நிறைய விஷயம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு விஷயமாவது ஆக்கப்பூர்வமா இவங்க செஞ்சிருக்காங்களான்னா இல்லதான். இதெல்லாம் திசை மாத்துறதுக்கு தான் மக்கள் இதை பத்தி பேசவே கூடாது. என்னைக்குமே மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கணும். ஏன்னா நிதி தரல, இந்தி மொழி எடுத்துட்டு வர்றாங்க. அப்ப இந்தி மொழி எடுத்துட்டு வர்றாங்கன்னா இன்னைக்கு திணிக்கலைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து இவங்க தோல்விதான். நிறைய விஷயம் முன்னெடுத்தாங்க, அதுல தோல்விதான். அதே மாதிரி இப்ப டீலிமிட்டேஷன் எடுத்திருக்காங்க. இதுலயும் நிறைய விஷயம் நாளைக்கு தோல்வியா தான் வந்து முடியும். ஆனா இப்போதைக்கு மக்கள் அனைவருக்கும் தெரியும், இங்க இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது நாளைக்கு வந்து எல்லாருமே தமிழக பிரச்சனை மட்டும் பேசுங்க, ஏன் நீங்க மத்திய அரசை பத்தி பேசுறீங்க அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு விழிப்பு ஆயிட்டாங்கன்னு தான். ஏன்னா இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்ப இதை பத்தி எல்லாம் யாரும் பேசுறது இல்லை. அப்போ இவங்க வந்து ஆட்சிக்கு வரணும்னா நிறைய விஷயம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஊடகத்தை வச்சு. இன்னைக்கு எல்லாம் வந்து எல்லாம் தனித்து போட்டிடுற மாதிரி தான் இன்னைக்கு வச்சிருக்காங்க. இப்ப பிரசாந்த் கிஷோர் அவரும் டவுட் தான் இன்னைக்கு. ஏன்னா திமுக தான் அவங்கள ஏதாவது ஒன்று ட்ராமா பண்ணியிருப்பாங்களோன்னு தான் அங்க அனுப்புனது திமுக வாதனம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவரும் இன்னைக்கு தனித்து தான் விஜய் நிறுத்துறதுக்கு முயற்சி செய்யறாரோன்ற மாதிரி.
அப்ப விஜயும் தனித்து, பிஜேபியும் தனித்து, ஏடிஎம்கே தனித்துன்னா அது ஈஸியா யாருக்கு ஆதரவா கூடும், வெற்றி வாய்ப்பு டிஎம்கேக்கு தான் வரும்ன்ற மாதிரி. காரணம் என்னன்னா இவங்க தான் ஒரு கட்டமைப்புல இருக்காங்க. அப்ப யாருமே சேர விடாம பண்றதுக்கு தான் இந்த ஊடகம் அந்த அளவுக்கு முயற்சி எடுத்துட்டு வர்றதுன்னு தான் இங்க பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி இன்னும் இனிமேலாவது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை எடுத்த மக்கள் மத்தியில ஒரு நல்ல பெயர் இருக்குங்கிறதுக்காக தான். இல்லைன்னா பொய்ன்னு போயிட்டு இருந்தான்னா எல்லாம் காணாம போக வேண்டியது. மனிதானி மகத்தானவன்